வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செய்யூரில் இருக்கக்கூடிய செய்யூர் கந்தசாமி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரக்குரிய வேதாளங்கள் நம்ம முருகப்பெருமான் கூடவே இருந்து அருள்பாலிக்கிறாங்க. அதை பார்க்கத்தான் நாம் இப்போ வந்திருக்கோம். உங்களுக்குரிய 27 நட்சத்திர வேதாளங்களை வணங்கி உங்களுக்கான பலன்களையும் பெறலாம் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் கந்தசாமி இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம பாரிஸில் இருக்கக்கூடிய கந்தக்கோட்டைன்னு சொல்லக்கூடிய கந்தசாமி முருகன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்போரூர் முருகன், அவர் பேரும் கந்தசாமி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செய்யூரில் இருக்கக்கூடிய இவர் பேர் தான் கந்தசாமி முருகன். மொத்தம் 3 கோயில் தான் இருக்குது. அந்த கோயிலில் ஒரு கோயில் தான் இந்த கோயில், செய்யூர் முருகன் கோயில். இந்த தூண்களை பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஒரு பழமையான தூர். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மேல்கூரை இருந்திருக்கலாம் கருங்கல்லால். இப்போ அது சிதிலம் இப்போ இல்லை. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோயிலோட அந்த அமைப்பை பார்த்தாலே தெரிஞ்சிருக்குங்க. கிட்டத்தட்ட 1200 வருஷத்துக்கு மேலாக இருக்கக்கூடிய இந்த கோவில். வாங்க நம்ம கோயில் உள்ளே போகலாம். அங்கே தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம். இறைவனோட அருளை பெற வேண்டும். அதற்காக நம்ம இப்போ உள்ளே போகிறோம். முருகப்பெருமான அருளையும் அந்த வேதாளங்களையும் பார்க்கலாம். 27 நட்சத்திரக்குரிய வேதாளங்களையும் நாம் இன்றைக்கி வணங்கிட்டு வருவோம். வாங்க உள்ளே போகலாம். பாருங்கள், சோத்துல சிற்பங்கள்லாம் அருமையாக வரைஞ்சிருக்காங்க. சூப்பராக வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு மன்னிக்கவும், செதுக்கியிருக்காங்க. அந்த காலத்தில் வேலைப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. எப்படி அவங்க அந்த காலத்தில் இதெல்லாம் செஞ்சாங்கன்னு இப்போன்னு சொல்ல முடியல. இப்போ இருக்கக்கூடிய நவீன காலத்தால் கூட அவ்வளோ சீக்கிரத்தில் இதெல்லாம் செய்யறதுக்கு சாத்தியமானு தெரியல. வாங்க நம்ம இப்போ என்ன பார்த்தீங்கன்னா உள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வெளியிலேயே சில சிற்பங்கள்லாம் இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ உள்ளே போகலாம். உள்ளே வந்தாச்சு, கோயில் உள்ளே வந்தாச்சு. பாருங்கள், இங்கே விநாயகர் பெருமாள் இருக்கார் கோயில் உள்ளே. அவரை வணங்கிட்டு அப்படியே பாருங்கள், இங்கே வெளியில் இருப்பாங்க 2 பேர். எப்போயுமே கோயிலில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் வெளியில் சொல்லுவாங்க. துவாரபாலகர்னு பெருமாளுக்கு சொல்லுவாங்க. இவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு சரியாக தெரியல. வெளியில் 2 பேர் முருகர் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சூரிய பகவான் இருக்கார். பார்த்தீங்கன்னா ரைட்டில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம கோயிலை ஒரு வளம் வந்துடுவோம். பின்பக்கம் சுற்றி வந்துடலாம், என்னென்ன இருக்குது சாமிகள்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம குருக்கள் ஐயா கிட்ட கோயிலோட வரலாறை பற்றி அவர்கிட்ட கேட்கலாம். வாங்க இப்போ கோயிலில் நம்ம ஒரு வளம் வருவோம். இங்கே பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் அந்த கோயிலில் கருவறை நம்ம வெளியில் அவுட்டரில் சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா 5 விதத்தில் இருக்கார் சொல்லியிருந்தாங்க. அவரோட ஒவ்வொரு பேரும் இருக்கும். அந்த ஒவ்வொரு பேரில் 5 விதமாக இங்கே இருக்கார், சிலைகளாக வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. அதான் இப்போ நம்ம பார்க்கலாம். அது குருக்கள் ஐயா விளக்கமாக சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் கேட்டுங்க. இப்போதைக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு பாருங்கள், ஸ்ரீ நிரு கந்தர்னு போட்டிருக்காங்க. நிருகந்தர் அப்படின்ட்டு அது மாதிரி 5 விதமாக இருக்காருன்னு சொன்னார் அவர். அதனால் நீங்கள் அவரோட விளக்கத்தை அவர் சொல்லுவார். அப்போ கேட்டுக்கலாம். இப்போ நம்ம பேர்களை மட்டும் பார்த்துக்கலாம். ஸ்ரீ பிரம்மசாஸ்தா, அதாவது பிரம்மரை சிறையில் அடித்து அந்த தொழிலை முருகப்பெருமான் செஞ்சதுக்கு இது சொன்னாங்களா, அதுக்காக அந்த ஒரு காட்சின்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி 5 இதுவாக சொல்லியிருந்தார் ஐயா. அதை நீங்கள் பார்த்து இப்போ நம்ம முடிஞ்ச வரைக்கும் என்னென்னு பேர்களை பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் கோயில் உள்ள பார்த்திங்கன்னா வெளிச்சம் கம்மியாக இருந்ததுனால சரியாக தெரியல. அதனால் வாங்க, அது திரும்ப 5 பேரும் அந்த கருவறையை சுற்றிருக்காங்க. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா மறக்காமல் இவங்கள போய் பார்த்துட்டு வணங்கிட்டு வாங்க. ஸ்ரீ சிவகுருநாதர், சிவனுக்கு அதாவது அப்பனுக்கு உபதேசம் செஞ்சார்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி சிவனுக்கு உபதேசம் செஞ்சவர் அவரையும் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஸ்ரீ புலிந்தர், அதாவது வள்ளி அம்மையாரை திருமணம் செய்யறதுக்காக காட்டில் வெடனா போனதுக்காகன்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி 5 விதமான சிலைகள் இங்கே வச்சுருந்தாங்க. அவரையும் வணங்கிட்டு அம்மாவையும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா இந்த பக்கம் பார்த்தா பைரவருக்கு இங்கே பாருங்கள், இங்கே உற்சவர் சிலை வச்சுருந்தாங்க. அதையும் வணங்கிட்டு அவரையும் வணங்கிட்டு அப்படி பார்த்தா பைரவருக்கு பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பூஜை காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் பாருங்கள். அப்படியே பைரவ ஐயாவும் நீங்களும் வணங்கிக்கங்க. தீபாராதனை காட்டப்பட்டது. பைரவ ஐயாவை வணங்கிக்கோங்க. இந்த கோயில் வரலாறு பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் போரிட்டுட்டு திருப்போரூர் சொல்லுவாங்க. அங்கே ஆரம்பித்த போர் திருச்செந்தூரில் முடிஞ்சதாக சொல்லப்படுது. அப்படி பார்த்திங்கன்னா போர் முடிச்சுட்டு இந்த பக்கமாக தான் போயிருக்காங்க. போகும்போது அங்கே கூட அப்போ சிவனுக்கு இங்கே பாருங்கள், இவர் பார்த்திங்கன்னா சூரிய பகவான், ஸ்ரீ குகசூரியன்னு போட்டிருக்காங்க. சூரிய பகவான் அவரையும் வணங்கிட்டு இங்கேருந்து தான் அந்த போர் புரிஞ்சிட்டு வரும்போது முருகப்பெருமான் கூடவே இந்த வேதாளங்கள் கூட இருந்ததாங்க சொல்லப்படுது. அவர் கூட இங்கேயே இருந்ததுனால முருகப்பெருமான் அவங்களுக்கு அவர் கூடவே நாங்களும் தங்கிக்கிறோன்னு அவங்க கேட்ட விருப்பத்தின் பேரில் நீங்கள் இங்கே இருக்கலான்ட்டு முருகர் அருள் புரிஞ்சதாக சொல்கிறாங்க.
அதனால் அவங்களும் முருகர் கூடவே இருக்காங்க. இங்கே பாருங்கள், ஸ்ரீ சிவசூரியன். வேதாளங்களை நீங்கள் இங்கே வணங்குறதுனால, உங்களுக்குரிய 27 நட்சத்திர வேதாளத்தை நீங்கள் வணங்குறதுனால அந்த வேதாளங்கள் முருகனிடத்தில் உங்கள் குறைகளை சொல்லி உங்களை அந்த குறைகளெல்லாம் நீக்கி நல்வாழ்வை உங்களுக்கு வழங்குவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி கோயில் பார்த்திங்கன்னா வேறு எங்கேயும் இல்லை. இங்கே பாருங்கள், பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேருக்கும் ஒரே இடத்துல இருக்காங்க. ஒரு பிரம்மா, அந்த சைடு பார்த்தீங்கன்னா விஷ்ணு, நேராக பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இருக்கார். முப்பெருந்தேவர்களும் ஒன்றா இருக்கக்கூடிய காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அது உள்ளே போனீங்கன்னா கோயிலில் நீங்கள் ஒரே இதுவாக பார்க்க முடியும். பார்த்துங்க, 3 பேரும் ஒரே காட்சியாக கண்டு மகிழுங்கள் உங்களுக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரத்துக்குரிய அந்த போர்டில் இருக்குது பாருங்கள், எந்தெந்த நட்சத்திரத்துக்குரிய வேதாளங்கள் இங்கே இருக்குது, யாரை வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்காங்க. நான் வேதாளங்களை காட்டும்போது அதுக்குரிய இதுவெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பின்னாடி வரும், அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இது மாதிரி கோயில் வேறு எங்கேயுமே இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாழ்க்கையில் ஒரு முறையாக நீங்கள் போய் பாருங்கள். இப்போ குருகுல ஐயா வருவார், அவர்கிட்ட நம்ம என்ன விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். விரவேல் முருகனுக்கு அரோகரா, செய்யூர் முருகனுக்கு அரோகரா. செய்யூர் திருத்தலம். சுவாமியின் பேர் வள்ளி தேவசேன உடனுரை ஸ்ரீ கந்தசுவாமியார். கந்தசுவாமியார் என்ற பெயர் விளங்கக்கூடிய 3 முக்கிய ஸ்தலங்களில் இது ஒரு ஆலயமாக உள்ளது. திருப்போரூர் கந்தசுவாமியார், சென்னை கந்தக்கோட்டம் கந்தசுவாமியார், செய்யூர் கந்தசுவாமியார். செய்யூர்னு பேருங்க. செய்யூர்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஊர் சுவாமிக்கு அந்தக கவி வீரராக முதலியார் என்கின்ற அவர் பிறவியிலே கண் பார்வையற்றவர். அப்படின்னு சுவாமி வேலை பிள்ளைத்தமிழ் ஏற்றுறதுனால இந்த ஊருக்கு சேயூர்னு ஒரு பேர் இருந்து, சேயினா குழந்தை, சேயூர்னு ஒரு பேர் இருந்து மருவி செய்யூர்னு மாறி இருக்கு. வழக்க பெயரா இருக்குங்க. இது வேற எந்த ஆலயத்திலும் இல்லாத சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, 27 நட்சத்திர பூத வேதாளங்கள் இந்த ஒரு ஆலயத்துல தான் நீங்க பார்க்கலாம். பூத வேதாளங்கள்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் பண்றதுக்கு பூத வேதாளங்கள்லாம் துணை புரிஞ்சதா சொல்லுவாங்க. சிவபெருமானுக்கு எப்படி சிவகணங்களும் அது மாதிரி முருகப்பெருமானுக்கு பூத வேதாள கணங்கள். இந்த ஆலயத்துல நட்சத்திர சொரூபமா தங்கி முருகனை வழிபாடு பண்ண ஸ்தலம் இது. உள் பிராகாரத்துல பஞ்சகோஷ்ட சுப்பிரமணியம்னு சொல்லுவாங்க. கோஷ்டம்லாம் 5 இருக்கும். நம்ம சிவாலயத்துல பிள்ளையார், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்கை அப்படின்னு 5 கோஷ்ட தெய்வங்கள் இருக்கும். இது முருகப்பெருமான் ஆலயமாக இருக்கிறதுனால நித்தஸ்கந்தர், பிரம்மசாஸ்தா, பாலஸ்கந்தர், சிவகுருநாதர், புலிந்தர், இந்த 5 கோஷ்ட தெய்வங்கள் 5மே முருகருடைய வடிவங்களா இருக்கும். நித்தஸ்கந்தர் நடனமாடக்கூடிய முருகர். பிரம்மசாஸ்தான பிரம்மாவை சிறையில் அழைத்து படைக்கும் தொழிலை மேற்கொண்டதுனால அவருக்கு பிரம்மசாஸ்தான் பேரு. பாலஸ்கந்தர் குழந்தை முருகர். சிவகுருநாதர் சுவாமிக்கு பிரணவ உபதேசம் செய்த மூர்த்தி. புலிந்தர் வள்ளியை வேடுவரா போய் மணந்தார். புலிந்தர்னா வேடுவர் சொல்லுவாங்க. வள்ளியை வேடுவரா மணந்தாங்க. புலிந்தர்னு ஒரு பேர் இருக்கு. இந்த 5 முருகப்பெருமானும் உள்ள பிராகாரத்திலையும் 27 நட்சத்திர வேதாளங்களும் வெளி பிராகாரத்திலையும் இருக்கும். 27 நட்சத்திரங்களும் பைரவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேதாளங்கள். அதுல தேய்பிரை அஷ்டமியில் இந்த வேதாளங்களை வழிபாடு பண்ணா நமக்கு என்ன வேண்டுதல் கோரிக்கைகள் ஏதாச்சும் இருந்ததுன்னா நம்ம நட்சத்திரத்துடைய வேதாளத்துக்கிட்ட செவ்வலரி மலர் கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து நம்மளுடைய வேண்டுதலை அந்த வேதாளத்துக்கிட்ட முறையிட்டோம்னா இந்த 27 வேதாளங்களையும் நம்மளுடைய வேண்டுதலை முருகர்கிட்ட சொல்லி நிறைவேற்றி வைக்கிறதா ஐதீகம். இந்த ஆலயத்துல வழக்கத்துல இருந்திருக்குங்க. அதிகபட்சம் ஒரு 8 அஷ்டமிக்குள்ள உங்களுடைய வேண்டுதலை அனைத்தும் நிறைவேறதா வரவங்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தேய்பிரை அஷ்டமி வழிபாடுன்னு சொல்லுவாங்க. என்ன முறைன்னா, அந்த நட்சத்திரத்துக்கு தீபம் ஏற்றி ஒரு செவ்வலரி புஷ்பம் சாத்தி அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணாலே போதுமானது. நித்தியபடி நாள்ல நீங்க எப்ப வந்தீங்கனாலும் அந்த வேதாளங்களுக்கு தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணிக்கலாம், முருகனுக்கு அர்ச்சனை பண்ணிக்கலாம். அஷ்டமி நாள்ல வந்தோம்னா நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணிக்கலாம். இதுதாங்க இந்த ஆலயத்தோட சிறப்பா இருக்கு. அருணகிரிநாதரோட திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலமாக இருக்கிறது. 1200 ஆண்டுகள் பழமையான கோவில். 3ஆம் குலோத்துங்க சோழன் காலத்துல கட்டப்பட்ட கோவில். 6 கடம்போல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை பொருகை தனிவேல் வாழ்க, குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய வஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.